பாருங்க எங்கள் அம்மா ப்ரொமோஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். நான் நினச்சபடியாங்க நான் வந்து பிடி ஆஃபீஸுக்கு தான் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் 3 வருஷமாவே என்னுடைய பேர் பேனல் லிஸ்ட்டில் வந்ததுக்கு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு கச்சனாயியா எங்கள் உள்ளூர் மாரியம்மன் எல்லாம் வேண்டுவேன். காலையில் வெட்டைங்காலத்து மாரியம்மன் கருப்பு துணி போட்ட சாமி கூட கேட்டுவிட்டா குழந்தை கொடுத்தீங்க. நான் இந்த வேலை தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேம்மா, எனக்கு நீ வர கொடுக்கணுமா, எனக்கு அந்த வேலையை அமையணுமான்னு. அதே மாதிரி நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே கோஆர்டினேட்டர் சொன்னார், அம்மா உங்களுக்கு 3 நாள் மகளிர் அந்த வேலை தான் வந்துருக்குதுன்னு. எனக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆமாம், இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறோம். கார் எடுத்ததுலேருந்து கோயம்புத்தூர்னா நான் ஓட்டிட்டு வந்ததில்லை, இன்னைக்கு தான் ஓட்டிட்டு வர்றேன். ரூட் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. பைபாஸ் நம்மன்னு இருக்குதுமா. சொல்லுவா அப்படி போறது போயிட்டே இருக்கு, வாரது வந்துட்டே இருக்கு, நல்லா இருக்கு. அங்கதான் குறைக்கி மறக்கி வருவானுங்க. இப்போ 41 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு கிலோமீட்டர், இந்த 9 கிலோமீட்டரு நேரா கலெக்டர் ஆபீஸ் தான், ஒரே ரூட்டு. பரவாயில்ல. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 8 கிலோமீட்டர். வந்தாச்சு, போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரே சந்தோஷம், இது பதவி கிடைச்ச உடனே. பழைய மேடம் எனக்கு ரிலீஃப் ஆடுறப்ப அது என்னன்னே தெரியல நண்பர்களே, எனக்கு அறியாம அப்படி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு ஆள் பெஸ்ட் அழுகாதீங்க, நீங்க நல்லா வேலை பாருங்க அப்படின்னு. அப்படி அந்த பழைய மேடத்துக்கு அப்படி ஒரு அலுவலகத்துக்கு வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு விக்கிற மாதிரி அழுகா சேர்ந்துருச்சுங்க எனக்கு. இத்தனை நாள் வேலை செஞ்ச இடம் இல்லைங்க. ஆமா, மனசை மறக்க முடியாது இல்லை நண்பர்களே, எதுவாக இருந்தாலும். ஆனால் இப்போ காளியம்மான்னு ஒரு எம்எஸ் மேடத்தோட நம்பர் கொடுத்தாங்க, சுல்தான்பேட்டை நான் ஜாயின் பண்ணுற ஆஃபீஸில் இருந்து. ஆனால் அவங்களும் நல்லா பேசினாங்க. அம்மா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போய் கலெக்டரேட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கம்மா, நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. முதல் முறையே நானும் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறேன். கலர் சாரி கட்டிட்டு வந்துக்க வேண்டியதானே எங்கள் மேடம் பேசுகிறாங்க. நான் டூட்டின்னு இருக்கிற ஞாபகத்திலே இருக்கிறேங்க நண்பர்களே. 3 நாள் ஆச்சுங்களா எனக்கு பதிவு வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க. மேக்ஸ் கண்டிப்பாக இந்த சாரி கட்ட தேவையில்லை, இந்த கலர் சாரி தான். கலர் சாரி மேட்சால ஜாக்கெட் எடுத்து வச்சுக்கோன்னு நல்லா கரெக்டாக நீட்டாக போகணும்னு பாப்பா. இன்னைக்கு பொங்கலுக்கு உனக்கு சாரி எடுத்துடலாம். எடுக்கிறேன்னா சாமி, இல்லைன்னா பையனுக்கு மட்டும் எடுங்க. எடுக்கலாம் வாங்க. புடவை எடுக்கிறது பிரச்சனை இல்லை, மேட்ச் ஆயிட்டு தைக்கணும். அதுலயே அது எப்படியோன்னு அந்த கலர்ல இருக்கும்ல. அப்புறம் ஒரு 4 சாரி இருக்குது சாமி, மேட்சா வச்சிருக்கேன். எங்க அப்பாவும் இங்கதான் இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல. எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. வீலமேன்னு தெரியும், ஆனா நாங்க இன்னும் வந்து ஒரு டைம் பார்த்தது இல்ல, அவரும் கூப்பிட்டது இல்ல. அவர் ஏதோ வந்து வாரமான 2 நாள் வந்துட்டு போயிடுறாரு. அவருக்கு என்னப்பா ஜாலி பேடு, சுதந்திரமா இருக்கிற. அப்படி எங்க அம்மா தான் முழுக்க எங்களை வளர்த்துனது, செலவு பண்ணது, சம்பாரிச்சது இப்போ வரைக்கும் எங்க அம்மா தான். எங்க அப்பா வந்து அவரை மட்டும் பாத்துக்குவாரு, அது மட்டும்தான் அவரு. கொஞ்சம் ஒரு 8 வருஷமா இளவரசுக்கு ஒரு 10 வருஷமா 6 வருஷமா சம்பாரிச்சு வந்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து ஒழுக்கமா இருந்தாரு நண்பர்களே. எனக்கு 8 வயசு ஆற வரைக்கும், ஒரு 10 வருஷம் ஆ வரைக்கும், இளவரசுக்கு 10 வருஷம் ஆ வரைக்கும். அப்ப என்ன ஒரு வாரம் ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் கொடுப்பாங்க. நான் கரெக்டா கொடுத்தா அப்படிங்க நான் கைட்டு அதையவே நான் கைட்டு 2000 3000 சேர்த்து வச்சுட்டு அப்படி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கொடுக்கறதும் இல்லைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா சம்பாரிச்சிருப்பாரு பர்னிச்சர் கடை வச்சு. அதை சொல்லக்கூடாது. அதான் காசு தரவே இல்லை. சரி விடுங்க, ஏதோ அவர் வந்து எங்களை தொந்தரவு பண்றதில்ல, ஒண்ணும் இல்லை. அவர் வாட்டுக்கு அவர் இருக்கிறார், நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். சரி போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தாச்சு, உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இது ஜெராக்ஸ் மட்டும் எட்டு வரணுமாம்மா எங்கள் அம்மாவுக்கு. ஒரிஜினல் மார்க் ஷீட் எட்டு வரணுங்களாமா, எங்கள் அம்மாவுக்கு சொல்லவே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா எசனமா பொக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் திங்கக்கிழமை கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வரலாம். எழுதிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மா, எழுதிட்டு இருக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து பரீட்சைக்கு எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது, அதனால் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து இதில் இது எதுக்கு மேலே தரணும்? ஜாயினிங் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாங்க. மணி எத்தனை மணி ஆச்சு? மணி இப்போது 3:45. எப்படி குட்டி குட்டி எழுதிட்டு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க கையெழுத்து பாருங்க, எப்படி குட்டி குட்டியாக. இது எல்லாமே எழுதணுமாம்மா?
இது இவ்வளவுதான் ஜானி, இது முடிஞ்சு. இவ்வளவுதான், இந்த லெட்டர் மட்டும்தான். முடிஞ்சா ம். ரைட். ஒரே ஹாப்பி எங்கள் அம்மாவுக்கு. 3 வருஷமாக இதுக்காக காத்துட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. ஏமா ஆமா. இப்போ திங்கக்கிழமை வந்து மார்க் ஷீட் மட்டும் கொடுத்துட்டு போகுது. அப்புறம் அப்படியே சுல்தான்பேட்டைக்கு போயிடலாம். ஆமா சரி விடு. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மார்க் ஷீட் கொடுத்தாலும் சுல்தான்பேட்டைக்கு போயிருக்க முடியாது. இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை போய்க்கலாம். இது இப்போ கேட்கணும் அவங்கள. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஒரு சின்ன அப்டேட்டு. நான் கோயம்புத்தூர் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி சுல்தான்பேட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆமா. இன்னும் 16 கிலோமீட்டர். ஆமா, அங்கேயும் போயிட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ண மாதிரி ஆயிடு. நீங்கள் ஒரு நாள் சம்பளம் வேணும்ட்டு எங்கள் அம்மா போகணுங்குது. இல்ல, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டே போயிருங்க. ஆ அப்புறம் திங்கக்கிழமை அங்க கலெக்டர் ஆஃபீஸ் கூட போயிட்டு லேட்டா வந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல அப்படின்ட்டாங்க. சரி சரி. ஆதிக்குட்டி வருங்க ஹாய் அப்படின்ட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கிறோம். ஹாய் சொல்லிட்டு கேக்குறாங்க. எவ்வளோ பெரிய பில்டிங் பண்ணுறாங்க. பெரிய பில்டிங் கட்டிக்கிறாங்க. மெட்ராஸ்லாம் இதே மாதிரி தான். எல்ஐசி பில்டிங் எல்லாம் பார்க்கணும். எல்ஐசி பில்டிங்கா? நான் பார்க்கணும். எத்தனை கோடிக்கணக்கான பேர் போட்டிருப்பாங்க எல்ஐசி. இது ஆமா பணமரமெல்லாம் இருக்காது. 2 மடங்கான பர்சன்ட் ஆச்சு. அதான் சோடு கட்டுறாங்க சாமி. என்னப்பா அழகா இருக்கு மெட்ராஸ் பார்த்தா. கோவை கோண்டாய் போட்டுருக்காரு. கோண்டாய் நம்ம கார் பேர் குண்டாய். குண்டாய் ஷோரூமா? கோவை குண்டாய். கோவையில் குண்டாய், திருப்பூர் குண்டாய், கோவை குண்டாய். ஒவ்வொரு ஊருக்கு அப்புறம் ஒவ்வொரு பேர் வச்சு குண்டாய். அங்க கிளையா இருக்கு. ஆமா. கிளை நிறுவனம். ரோடு பாருங்க, இந்த லைட் எப்படின்னு. ஆமா, இந்த என்னப்பா பாரு, எந்திரிக்க கூடாது. இன்னும் பார்த்துக்கோங்க. பைபாஸ் இருந்தா 10 நிமிஷத்துல போயிடலாம். பைபாஸ் இல்லது நம்ம ஊராட்டம். அதனாலதான் லேட் ஆகும். அதனாலதான் அதுல டைமிங்கும் சேர்ந்து காட்டிட்டு பாருங்க. டைமிங் கேட்டிது. அந்த டைமிங் காட்டும் போதே நமக்கு சரியான டிராபிக் ஃப்ரெண்ட்ஸ். 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனா 1/2 மணி நேரம் காட்டுது. 1/2 மணி நேரங்க. இப்போ இங்க வந்து நின்னே நாங்க 10 நிமிஷம் மாட்ட ஆகிடுச்சாட்டுக்கு. இப்பதான் நவர்றாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டே இருக்கேன். எறும்புற மாதிரி நவந்துட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, அங்க ஒண்ணுதான் போவோம். போயிட்டு போயிட்டேன். அது நம்ம கால் மாதிரி எழுதிட்டு கொண்டாயின்னு. ஆமா. அப்படி எறும்புற மாதிரி நவந்து கொண்டிருக்கிறோம். இன்ச்சு இன்ச்சா நம்ம கால் சாரே வராங்க. மாறு. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து அங்கிருந்து இப்போ முன்னாடி வந்துக்கிறோம். ஆமா. ஆதிக்குட்டி என்ன பண்ணிட்டு இருந்த? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேங்கப்பா. சொல்லு. இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்தாங்கப்பா இந்தாங்கப்பா. நான் திறக்க முடியறது இல்லைன்னு சொல்றது உடனே அவங்க அப்பாட்ட கொடுத்துறது. பேபிக்கு திறந்து கொடுக்குறேன். நான் என்ன பண்றது? பாருங்க, கையெல்லாம் ஒட்டிக்க. அப்புறம் 2 கை இப்படி ஒட்டிக்கு. அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கை வலிக்குது அம்மாவுக்கு அப்படின்னு. போச்சாது அப்படிங்கிறது உடனே சொல்லிக்கிறது நம்மளுக்கு. நாய் வரலடுமா போயிட்டு பார்க்கலாம். காராமா இதை கண்ணாடி மேலே ஏற்றி வச்சிருக்கீங்க. போகவே மாட்டேங்குது. எதுக்கு இந்த இப்படி டிராபிக் தெரியலீங்க. ஆப்போசிட் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆப்போசிட் ஜாலியா போறாங்க. இந்த பக்கம் ரோடு ஃப்ரீயா இருக்குது. இங்கேயே இப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்பா இந்த இடத்துல நகருக்கு மட்டுமே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. யாரு அது சத்தியமா எப்ப புடிச்சு இருந்தது? பச்சை குத்தி இதெல்லாம் 5 வருஷமா இருக்குது. 15 வருஷமா குத்தி வச்சிருக்கிறேன். பச்சை குத்தி வச்சுக்கிற கேக்குறாங்க. கண்டதை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். குத்தி வச்சுக்கிற என்னடா கண்டதெல்லாம் வரைஞ்சு வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க.
இந்த 5-20 வருஷமா போகுது. ஏய் அம்மை விளையாட்டு வாயில வைக்க கூடாது. முதல்ல எதை எடுத்தாலும் வாயில வைக்க நகரவே மாட்டேங்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேப்பிங்னால இப்போ வந்து பைனாப்பிள், வெள்ளரிக்காய், அப்புறம் மாங்காய் 3 செட்டா கொடுத்துருக்காங்க. நானும் மாங்காய் சாப்பிட்றேன். இது மேலேயும் நான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் தான் நைட் தான் அப்லோட் பண்ணோன்னு, அதனால் இப்போவே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அங்கே போயிட்டு நான் தனியாக வீடியோ எடுத்து போகிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றிகள். ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை.